ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி முதல் 10 3ஆம் திருமொழி 4வது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். இப்போதே மானசீகமாக ஆயர்பாடியை நீங்கள் எல்லோரும் சென்றடைந்து விட்டீர்களா? இப்போ பெரியாழ்வார் யசோதை குட்டி கண்ணனை தொட்டிலே கிடத்தி இருக்கிறாள். 6 மாதம் பூர்த்தி ஆயிருக்கு. ரோஹிணி நட்சத்திரம் வேற. கிட்டத்தட்ட ஒரு பிறந்த நாள் விழாவாகவே, அவதார திருநக்ஷத்திர நன்னாளாகவே ஒரு குட்டி ஸ்ரீ ஜெயந்தியை நாம் இப்போது கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதுல ஒத்தொத்தரும் கண்ணனுக்கு ஒவ்வொன்று கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறார்கள். அவ மட்டும் இல்ல, நம் இல்லத்திலும் உள்ளத்திலும் நாமும் கண்ணனுக்கு சமர்ப்பித்து வருகிறோம். முதல் பாட்டுல கண்ணனுக்கு தங்கத் தொட்டில், 2ஆம் பாட்டிலே அரஞ்ஞான் கயிறு, 3ஆம் பாட்டிலே திருவடிக்கான கிண்கிணி, இப்போ 4வது பாசுரம். இப்போ தேவர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமா கூட்டமா வந்துட்டாலாம். ஏற்கனவே நம்ம சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள், கவசம் கனெக்ட் நேயர்கள் எல்லாம் ஆயர்பாடியில கூடியிருக்கோம். பெரியாழ்வார் யசோதை கூட்டத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம இன்னொரு பக்கம் கண்ணனுக்கும் பல்லாண்டு பாடின்னு இருக்கா. இப்போது பார்த்தால் 33 தேவர்களும் போட்டி போட்டு கொண்டு நாங்கள்லாம் கண்ணனுக்கு கைங்கரியம் பண்றோம்னு சொல்லி வந்தார்களாம். அது எப்படின்னு ஒரு அவதாரிக்கை முன்னுரை கொடுக்கிறார் மணவாள மாமுனிகள். இந்திரனுக்கு கீழாய், இப்போ இந்திரன் வந்துட்டான் இல்லையா, அவனுக்கு கீழ்ப்பட்ட தேவர்கள்லாம் நாங்களும் கைங்கரியம் பண்ண வேண்டாமா என்ற எண்ணத்தில் தனித்தனி பிரதானரான தேவர்கள், உலகத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கக்கூடிய தனித்தனி டிபார்ட்மெண்ட், அந்தந்த துறைகளுக்கு தலைவர்களாக இருக்கக்கூடிய அந்த தேவர்கள் எல்லாம் சமுதாயேன பண்ணின கிஞ்சித்காரத்தை சொல்லுகிறது. அவர்கள் மொத்தமாக சேர்ந்து கண்ணனுக்கு கிஞ்சித்காரம்னா சின்ன கைங்கரியம்னு அர்த்தம். எங்களால் முடிஞ்ச சின்ன கைங்கரியம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொண்டு வந்திருக்கான்னா, கண்ணனுக்கு வலம்புரி சங்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். வலப்புறமாக அந்த சுழி இருந்தால் வலம்புரி சங்கு என்று சொல்வார்கள். அந்த வலம்புரி சங்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். திருவடியில் அணிந்து கொள்வதற்கு கிண்கிணி, அந்த சதங்கை, அதையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். கைக்கு கைவளை, தோளுக்கு தோள்வளை, கழுத்துக்கு தங்கச்சங்கிலி, இடுப்புக்கு அரைவடம் அரஞ்ஞான் கயிறு, அத்தனையும் கொண்டு வந்து பக்தியோடு சமர்ப்பிக்க பெரியாழ்வார் யசோதை அப்படியே குட்டி கண்ணனுக்கு காட்டுறா. அங்க பாடுறா, இவாதான் 33 தேவர்கள். திரிம்ஷத் திரிகோட்டி வசு ருத்ர திவாகராதி தேவாதி தேவகண சந்ததம் என்று எவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்கு பார். ஆகையினால எல்லாரையும் பார்த்துக்கோ, உனக்கு எல்லாரும் எல்லாம் சமர்ப்பிக்க போறா, இதையெல்லாம் நீ ஆசையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு காட்டுகிறாள். அந்த தேவர்கள் மட்டுமா, நாமும் மானசீகமாக கண்ணனுக்கு ஒவ்வொன்றையும் அப்படியே சமர்ப்பிக்க தயாராகிறோம். 4வது பாசுரம் அனுபவிப்போமா? சங்கின் வலம்புரியும் சேவடி கிண்கிணியும் அங்கை சரி வளையும் நாணும் அரை தொடரும் அங்கண் விசும்பில் அமரர்கள் பொத்தந்தார் செங்கண் கருமுகிலே தாலேலோ தேவகி சிங்கமே தாலேலோ. சங்கின் வலம்புரியும் சேவடி கிண்கிணியும் அங்கை சரி வளையும் நாணும் அரை தொடரும் அங்கண் விசும்பில் அமரர்கள் போத்தந்தார் செங்கண் கருமுகிலே தாலேலோ தேவகி சிங்கமே தாலேலோ. பெரியாழ்வார் யசோதைட்ட குட்டி கண்ணன் கேக்குறானா, என்னம்மா இது, இவன் நிறைய எடுத்துன்னு வந்திருக்கா போல இருக்கே, இதெல்லாம் என்ன, எனக்கு ஒன்னொன்னா சொல்லுங்கிறான். இப்ப பெரியாழ்வார் யசோதை ஒவ்வொன்றையும் சுட்டி காட்டி சொல்கிறாள். முதல் விஷயம், சங்கின் வலம்புரியும். சங்குடா, உனக்காக சங்கு கொண்டு வந்திருக்கா. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு பக்கம் தாய் குழந்தைக்கு பால் ஊட்ட வேண்டும் என்றால் பாலாடை போல அந்த ஒரு சின்ன சங்கு பயன்படுத்துவாள் அல்லவா, அதனால நீ பால் குடிக்கணும்னாலும் இந்த சங்கு என்பது பயன்படும். 2, குழந்தைகள் விளையாடும் போது சங்கு உள்ளிட்ட சொப்பு சாமான்லாம் வச்சு விளையாடுவா, அதற்கும் இந்த சங்குங்கிறது பயன்படும். 3வது, பெரியாழ்வார் யசோதை சொல்றா, நீ வேணா காமிச்சுக்காம இருக்கலாம், நீ யாருன்னு எனக்கு தெரியாதா, நீ தான் சாட்சாத் சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணனாச்சே, சங்கு சக்கரம் தானடா உனக்கு அடையாளம், உன் கையில பிடிச்சுக்கணும்னா அதுக்கும் சங்கு பயன்படும் அல்லவா. அதனால பலவிதமான நோக்கத்தில், அதாவது பல் நோக்கு, மல்டி பர்பஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அப்படி சங்கின் அந்த சங்கிலியும் கூட நாம் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கும் போது நம்மால் எது சிறந்த பொருளா சமர்ப்பிக்க முடியுமோ அதை பண்ணிடணும்.
பெருமாள் பெருமைக்கு நிகராக நம்மளால கொடுக்க முடியுமான்னா சத்தியமா முடியாது. ஆனா நம்ம சக்திக்கு பெஸ்டா சிறப்பா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணணும். அந்த வகையில் பாஞ்சஜன்ய சங்குங்கிறவர் ஒரு நித்தியசூரி. பாஞ்சஜன்யம் போல் இன்னொரு சங்கு கொண்டு வரணும்னா அது கஷ்டம். ஆனா அந்த தேவர்கள் என்ன பண்ணிட்டாலாம், எங்களுடைய சக்திக்கு சிறந்த சங்கு எதுனா சங்கின் வலம் புரியும், வலப்புறமாக அந்த சுழி இருக்கக்கூடிய சங்கு, அந்த வலம்புரி சங்கு, வலம்னா ரைட் சைடுன்னு அர்த்தம், வலம்புரி சங்கு, வலப்புறத்திலே சுழி இருக்கக்கூடிய சங்கு, அதுதான் விசேஷம்னு சொல்லுவார்கள். எங்களால முடிஞ்சது சங்கின் வலம் புரியும், இதோ வலம்புரி சங்கு கொண்டு வரோம்னு சொல்லி அதை கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறார்கள். பெரியாழ்வார் யசோதை குட்டி கண்ணன் சொல்றா, நீ ஆசையோடு ஏத்துக்கணும்டான்னா கண்ணன் வாங்கி அப்படியே நாராயணன் எப்படி கையில் சங்கை ஏந்தி கொள்வானோ அது போல சங்கு அப்படி கையில பிடிச்சுட்டான், சங்கின் வலம்புரியும். அடுத்து சேவடி கிண்கிணியும். ஏற்கனவே இந்திரன் 2 திருவடிகளுக்கும் கிண்கிணி அணிவித்து விட்டான். ஆனா தேவர்களுக்கும் ஆசை, பகவானுடைய திருவடிக்கு ஒரு சதங்கை தான் போடணும்னு இல்லை, ஒவ்வொரு திருவடியிலையுமே 2 போட்டா என்ன தப்பு? அதனால சேவடி, சேவடினா சிவந்த திருவடின்னு அர்த்தம், செம்மை பிளஸ் அடி சேவடின்னு ஆயிருக்கு. அப்படிப்பட்ட அழகான திருவடி இருக்கே, அந்த திருவடிக்கெல்லாம் ஒரு ஜோடி சதங்கை போட்டா போதாது, 2 ஜோடி அணிவிக்க வேண்டும். அதனால சேவடியில் அணிவிப்பதற்கான கிண்கிணியும், அப்ப அதற்கு மேல இந்திரன் அணிவித்த கிண்கிணிக்கு மேலே அணிவிப்பதற்காக இன்னொரு ஜோடி கிண்கிணி, அதையும் தேவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இத திருவடியில ஏத்துக்கணும்னா அதையும் ஏற்றுக்கொண்டான் கண்ணபிரான். இப்ப அவன் திருவடிகள்ல 2 ஜோடி கிண்கிணிகள் பளபள பளபள என்று ஒளி வீசிக்கொண்டே இருக்கின்றன. இதுக்குள்ள ஒரு பெரிய தத்துவமும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்னன்னா, பகவான் திருவடியில அந்த சிலம்புன்னு அணிஞ்சிட்டு இருக்கான் இல்லையா, அது போலத்தான் ஜீவாத்மாவான். இதை தேவநாயக பஞ்சாசத் என்ற துதியில சுவாமி வேதாந்த தேசிகன் திருவகீந்திரபுரம் பெருமாளை பார்த்து சொல்றார், ஆத்மாபகார ரசிகேன மயைவ தத்தம் அன்யைர் அதாரிய மதுனா விபுதைக்கநாதா ஸ்வீகிருத்திய தாரயித்தும் அருகசி மாம் துவதீயம் சோரோபநீத நிஜநூபுரவத் சொபாதேன்னர். திருவகீந்திரபுரம் தெய்வநாயக பெருமாளை பார்த்து சுவாமி வேதாந்த தேசிகன் சொல்கிறார், அடியன் இந்த ஜீவாத்மா இருக்கேனே, இது உன்னுடைய சொத்து, இதை புரிஞ்சுக்காம அடியன் கர்வத்தோட நான் சொல்லிட்டேன், தப்புதான், இப்போது புரிந்து விட்டது, இந்த ஆத்மாவை உன் திருவடியில் சமர்ப்பிக்கிறேன், நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும்னார். அப்போ தெய்வநாயக பெருமாள் தேசிகனை பார்த்து கேட்கிறார், இல்ல நீங்க சமர்ப்பிச்சாலும் உம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இந்த ஆத்மாவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்கிறேன், அப்போது நீங்கள் என்ன செய்வீர்கள்னு கேட்டார். அதுக்கு தேசிகன் பதில் சொல்றார், தெய்வநாயகா உன்னால ஏத்துக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இந்த ஜீவாத்மா என்பது உன் சொத்து. எப்படிப்பட்ட சொத்துன்னா, உன் திருவடியில் நீ அணிந்திருக்கக்கூடிய சிலம்பு போல் உன்னுடைய சொத்து ஜீவாத்மா. இப்போ பகவானே, உன் திருவடியில நீ ஒரு சிலம்பு அணிஞ்சுட்டு இருக்க, சிலம்பு காணா போயிடுத்துன்னா சிலம்பு உன்னை தேடி வருமா, நீ சிலம்பை தேடி போகணுமா? உடையவனான நீதானே உன் சொத்தாகிய சிலம்பை தேடி போக வேண்டும். அது போல உன் சொத்தாகிய அடியன் இங்க கஷ்டப்படுறேன்னா அடியன் எப்படிப்பா உன்னை தேடி வர முடியும்? நீ அல்லவோ வந்து அடியனை ரட்சிக்க வேண்டும். ஓனர் தான் ப்ராப்பர்ட்டியை காப்பாத்தணுமே ஒழிய சொத்து எப்படி ஓனரை நாடி போகும்? ஒண்ணு. ரெண்டாவது ஒரு ரகசியம் இருக்கு. அது என்னன்னா, இப்போ ஒருவேளை அந்த சொத்து காணா போய் மீண்டும் கிடைச்சா நீ என்ன பண்ணுவ? ஆஹா சிலம்பு கிடைச்சுடுத்தேன்னு எடுத்து திருவடியிலே மாட்டிப்பிய ஒழிய சிலம்பு கிட்ட போய் யாராவது சண்டை போடுவாளா? ஏ சிலம்பே, உனக்கு பொறுப்பு இருக்கிறதா, நீ எப்படி என் திருவடியை விட்டு போலாம் கேப்பியா? சிலம்பு கிடைச்சுடுத்துனா எடுத்து மாட்டிக்க மாட்டே இல்லையா? அது போலத்தான் அடியனும் உன்னுடைய சொத்து. ஏதோ தப்புங்கிறத புரிஞ்சுன்னு உங்ககிட்ட வந்துட்டேன்னா எடுத்த அந்த சிலம்பு போல் உன் திருவடியில அடியனையும் சேர்த்து கொள்ள வேண்டுமே ஒழிய என்கிட்ட போய் ஏத்துக்க மாட்டேன்னு நீ முரடு பிடிக்கலாமான்னு கேட்டார். அப்போ 2 ஜோடி கிண்கிணி அணிந்து கொண்டான்னா என்ன தாற்பயம்னா, யார் சமர்ப்பித்தாலும் அந்த கிண்கிணியை ஏத்துக்கிறான் இல்லையா, அது போல யார் சரணாகதி பண்ணாலும் அந்த ஜீவாத்மாக்களை எல்லாம் தன் திருவடியில் சேர்த்து கொண்டு கண்ணன் அனுகிரகம் பண்ணுவான். அதை உணர்த்துவதற்காகத்தான் போன பாட்டிலையும் ஒரு ஜோடி கிண்கிணி, இந்த பாட்டிலையும் ஒரு ஜோடி கிண்கிணி, இன்னும் நீங்க எத்தனை கிண்கிணி, அதாவது எத்தனை ஜீவாத்மாக்கள் தங்களை எம்பெருமான் திருவடியில சமர்ப்பிச்சாலும் அத்தனை பேரையும் ஏற்றுக்கொண்டு சரணாகதர்களை ரட்சிப்பான். அதற்கடையாளம் சேவடி, அவன் திருவடியிலே, நாம் சரணாகதி பண்ணக்கூடிய இடமான அந்த திருவடியிலே கிண்கிணியும், தேவர்கள் சமர்ப்பிச்ச கிண்கிணியும் எத்துனுட்டான். அப்போ கைக்கு பாஞ்சஜன்யம் போல சங்காயிடுது, திருவடியில ஜீவாத்மாவை ஏற்பது போல் கிங்கிணி ஏத்துண்டாச்சு. அங்கை சரி, வளையும்னு இருக்கு பாருங்க, வளைங்கிறது தனி, அங்கை சரி, இந்த இடத்துல மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் சரின்னு சொன்னா
முன்கையிலே அணிந்து கொள்ளக்கூடிய சரிகள், அதாவது வளைன்னு அர்த்தம். இந்த தோடா, கை வளை, கைக்கு காப்புன்னு போட்டுக்கிறோம் இல்லையா, அதற்குத்தான் சரி என்று பெயர். அம் கைனா, அம்முன்னா அழகியன்னு அர்த்தம். கை என்றால் ஃபோராம், முன்கைன்னு அர்த்தம். அப்ப அங்கை சரினா கண்ணனுடைய அழகான முன்கை இருக்கே, அது வெறுமன இருக்கக்கூடாதான், அதற்கு ஒரு ஆபரணம் வேண்டும். அதற்காகத்தான் அங்கை, அழகான கண்ணனின் முன்கையிலே சரி, அந்த அற்புதமான கைக்கு பொருத்தமாக இருக்கக்கூடிய அந்த காப்பு, கைவளை, அதை அணிந்து கொள்கிறானாம். இன்னைக்கும் திருக்குடந்தை ஆறாவது முதல்வான் கும்பகோணம் சார்ங்கபாணி பெருமாளை சேவிச்சேன்னா இப்படி அபயஹஸ்தத்தோடு இருப்பார். அந்த அபயஹஸ்தத்தோட கையில அப்படியே பார்த்தேன்னா இந்த மணிக்கட்டுன்னு சொல்றோம் பாருங்க, அந்த இடத்துல அழகான ஒரு தோடா போட்டுன்னு இருப்பார், தங்கத்தோடா. எதுக்குன்னா நம்ம இந்த கையை பார்க்குறோமோ இல்லையோ, அந்த தங்கத்தோடாவின் அழகையாவது ரசிப்போம். அதை ரசிக்கும் போது அப்படியே கையையும் பாருடா, நீ அஞ்சாதே, பயப்படாதே, நான் காப்பாத்துறேன்னு சொல்லியிருக்கேனோ இல்லையோ. ஆனா என்ன பண்றது, அவர் காப்பாத்துறேன்னு சொன்னாலும் நாம அதையும் மறந்துடுவோம். நாம மறக்காம இருக்கணும்ட்டு தான் தோடா போட்ட கையோடு, தோடாவை பார், அப்படியே மேல காப்பாத்துறேன்னு சொன்னதை பார் என்று ரசித்து காட்டக்கூடியவன் திருக்குடந்தை ஆறாவது முதல்வான். அங்கை சரி, அந்த அழகான கைக்கு அபயம் அளிக்கக்கூடிய திருக்கரத்துக்கு சரின்னு சொல்லக்கூடிய அந்த வளையல், காப்பு, தோடா அத்தையும் சமர்ப்பித்திருக்கிறார்கள். அதையும் வாங்கி யசோதை அணிவித்தாளாம். அடுத்து நான்காவது வளையும். இந்த இடத்துல வளைனா கைவளைன்னு அர்த்தம் இல்லை, தோல்வளை என்று பொருள் காட்டுகிறார் மணவாள மாமுனிகள். ஷோல்டர் கேர்டில் என்று தோல்வளை அணிவார்கள் அல்லவா. நாச்சியார் திருப்பாவேல சூடகமே தோல்வளையேன்னு பாடியிருக்கா பாருங்க, அந்த தோளுக்கான தோல்வளை அதையும் தேவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். எதற்காகனா கண்ணனுடைய தோள்கள் இருக்கே உருண்டு திரண்டு ரொம்ப அழகா இருக்கு. இதை பார்த்து யாராவது கண்ணெச்சில் திருஷ்டி போட்டுட்டா என்ன பண்றது? அப்ப தோளுக்கு அழகு சேர்க்கறதுக்காக தோல்வளை இல்ல, தோளின் அழகை பார்த்து யாரும் திருஷ்டி போடக்கூடாதுங்கிறதுக்காக தோல்வளை கொண்டு வந்திருக்கா, நீ அதையும் அணிந்து கொள்ள வேண்டும்னு சொல்ல அத்தையும் வாங்கி குட்டி கண்ணன் அணிந்து கொண்டான். கைக்கு சங்கு, திருவடியில கிண்கிணி, அதுக்கப்புறம் முன்கைக்கு தோடா, தோளுக்கு தோல்வளை, அதுக்கப்புறம் நானும். அவன் கழுத்துல ஒண்ணுமே ஆபரணம் இல்லாம இருக்கே, எவ்வளவு அழகான பகவான். அவன் கழுத்துல ஏதாவது ஒரு திருவாபரணம் சாத்தணும் இல்லையா. ஒரு சாமானிய குழந்தை படுத்துன்னு இருந்தா கூட என்னடா இது குழந்தை வெறுங்கழுத்தோட இருக்கேன்னு யோசிப்போம். நம்ம கண்ணன் அப்படி இருக்கக்கூடாது. அதற்காகத்தான் நானும். இந்த இடத்துல பொதுவாக நான் என்றால் கயிறுன்னு அர்த்தம். இந்த இடத்துல தங்க நகை, நெக்லஸை குறிக்கிறது. பொன்னால் செய்யப்பட்ட நான். நான் என்பதற்கு மணவாள மாமுனிகளுடைய வியாக்கியானம் திருமார்புக்கு அலங்காரமாக சாத்தத்தக்க நானும். அப்போ அவனுடைய திருமார்பை நன்கு அலங்கரிக்கும்படியாக ஒரு தங்க நகை, தங்க நெக்லஸ், அதை கழுத்தில் அணிவிக்கிறார்கள். அதுதான் நானும். அதையும் தேவர்கள் சமர்ப்பிக்க பெரியாழ்வார் யசோதை கண்ணனுடைய கழுத்துல அழகான தங்கச்சங்கிலியை அணிவித்து விட்டாள். அஞ்சாச்சு. அடுத்து நிறைவா ஆறாவதாக அரை தொடரும். ஏற்கனவே சிவபெருமான் கண்ணபிரானுக்குன்னு ஒரு அரஞ்ஞான் கயிறு சமர்ப்பிச்சுட்டார். ஆனா தேவர்கள் சொன்னாலாம், நாங்களும் எங்கள் சார்பிலே ஒரு அரை தொடர் அரஞ்ஞான் கயிறு சமர்ப்பிக்கிறோம். பகவான் பார்த்தான், எத்தனை பேர் ஆசையோடு சமர்ப்பித்தாலும், இங்கேயும் ரகசியம் இருக்கு, பக்தன் பக்தியோடு சமர்ப்பித்தான் என்றால் பகவானுக்கு அது வேணுமா வேண்டாமாங்கிற கொஸ்டினே கிடையாது. அவர் எல்லாம் நிறைந்தவர் தான். ஆனா பக்தன் பக்தியோடு சமர்ப்பிச்சுட்டான்னா இதுவரை தான் எதுவுமே இல்லாதவன் போலவும், இவன் இதை சமர்ப்பித்ததால் தான் தான் முழுமை பெற்றவன் போலவும் தன்னை கருதி கொண்டு பக்தன் தந்ததை ஏற்றுக்கொள்வான். அந்த தத்துவத்தை உணர்த்ததான் ஏற்கனவே அவர்கிட்ட அரஞ்ஞான் கயிறு இருக்கு, நீ புதுசா சமர்ப்பிக்கணும் தேவையில்லை, ஆனா நீ பக்தியோடு கொடுத்தாயா கொடுன்னு சொல்லி அரை இடுப்பிலே அணியக்கூடிய தொடரும் அந்த அரஞ்ஞான் கயிறு, அரை வடம் அத்தையும் வாங்கி அணிந்து கொண்டு விட்டான் கண்ணபிரான். ஆக கைக்கு சங்காச்சு, அதுக்கப்புறம் திருவடிக்கு கிங்கிணியாச்சு, கைக்கு காப்பாச்சு, தோளுக்கு தொழ்வளையாச்சு, திருமார்புக்கு அந்த தங்க சரமாச்சு, அதை தொடர்ந்து இடுப்புக்கான அரைவடமும் ஆச்சு. இத்தனையும் சமர்ப்பித்தா யாரு? அங்கண் விசும்பில் அமரர்கள் போத்தந்தார். பெரியாழ்வார் யசோதை கண்ணன்ட்ட காட்டுறா, பாருடா உனக்கு இதை யாரெல்லாம் கொண்டு வந்து கொடுத்திருக்கா பாரு. அங்கண் விசும்பில், அம்முன்னா அழகானன்னு அர்த்தம், கண் என்றால் இடங்கள்னு அர்த்தம். அம் கண் அப்படின்னா அழகான பல இடங்களை கொண்டதான விசும்பில். விசும்புனா வானம், ஆகாசம், ஸ்வர்கலோகம்னு அர்த்தம். அங்கண் விசும்பில்னா அழகான பல இடங்களை கொண்ட வானுலகமாகிய ஸ்வர்கலோகம். ஸ்வர்க்கம்ங்கிறது ஒரு ரியல்ம், அது ஒரு வேர்ல்டு. அதுக்குள்ள பார்த்தா பல பல அழகான இடங்கள், பல பல தோட்டங்கள் இருக்கா, மண்டபங்கள் இருக்கு, நதிக்கரைகள் இருக்கு, ஓடைகள் இருக்கு. இப்படிப்பட்ட அங்கண் அழகான பல இடங்களை கொண்டதான விசும்பில் விண்ணுலகம் ஸ்வர்கலோகத்தில் இருக்கக்கூடிய அமரர்கள், அமரர்கள்னு சொல்லக்கூடிய தேவர்கள்
போத்தந்தார், உனக்கு கொண்டு வந்து சமர்ப்பித்திருக்கிறார்கள். அடியேன் மூலமாக உனக்கு கொடுத்து அனுப்பி இருக்கிறார்கள். அடியேன் மூலமாக உனக்கு சமர்ப்பிக்க செய்திருக்கிறார்கள். பாருப்பா, அத்தனை தேவர்களும் கொண்டு வந்து உனக்கு கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் திருமேனியை இப்ப பெரியாழ்வார் யசோதை முழுசா அப்படி சேவிக்கிறாளாம். நாமும் அப்படியே ஒரு முறை சேவித்துக் கொள்கிறோம். இங்க என்ன வச்சுருக்கான்? வலம்புரி சங்கு, திருவடியில இன்னொரு ஜோடி கிங்கிணி அணிஞ்சுன்னு இருக்கான், கையில காப்பு அணிஞ்சுன்னுட்டான், தோளுக்கு தோள்வளை, கழுத்துக்கு பொன்னான், இடுப்புக்கு அரைவடம். எல்லாத்தோடையும் பார்த்தா பெரியாழ்வார் யசோதை சொன்னாலும், இதெல்லாம் உனக்கு ஆபரணம் இல்லடா, செங்கண் கருமுகிலே தாலேலோன்னா. உன்னுடைய கண்ணு இருக்கு பாரு, அதுதான் உன் திருமேனிக்கே சிறந்த ஆபரணம்டா. ஏன்னா அவன் திருமேனி எப்படி இருக்கான்? கருமுகிலே. கருமுகில், முகில்னா மேகம்னு அர்த்தம், கருமுகில்னா கருப்பு மேகம்னு அர்த்தம். கார்மேகம் போல் திருமேனி வண்ணம் கொண்டிருக்கிறாயே, இந்த திருமேனிக்கு மிகச்சிறந்த ஆபரணம் எது தெரியுமா? செங்கண். அந்த கருப்புக்கு பரபாகமா கான்ட்ராஸ்டா செங்கண், சிவந்த கண்களோடு விளங்குகிறாயே. இதை தவிர தனியா திருவாபரணமாடா வேணும்? செங்கண் கருமுகிலே, அப்படி உன் திருக்கண்களையே ஆபரணமாக கொண்டவனே, தாலேலோ கண்ணா, நன்னா தூங்குடா, நன்னா தூங்குடா. இந்த ஆபரணம் எல்லாம் சாத்தி அது எதுவும் உன் திருமேனியை உறுத்தவில்லையே, குத்தவில்லையே. நன்னா பாதுகாப்பா மெல்லிய திருமேனி, எந்த குறையும் இல்லாம தாலேலோ தாலேலோ தூங்கு. தேவகி சிங்கமே தாலேலோ, தேவகி பெற்றெடுத்த இளம் சிங்கம் போல. மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பாருங்கோ, தேவகி பிராட்டி வயிற்றில் பிறப்பாலே சிம்மக்கன்று போலே இருக்கிற செருக்கையுடையவனே. அப்படியே குட்டி கண்ணன் தான், 6 மாச குழந்தை தான். ஆனா தொட்டில்ல கிடக்கும் தோரணைய பார்த்தா தேவகி சிங்கமே, தேவகி பெற்றெடுத்த போதே சிங்கமா இருந்தானோ. அதாவது இப்ப 6 மாசம் தான் இல்ல, அவதரிச்ச நாள்லேருந்தே சிங்கமாக இருந்தானோன்னு கருத தோன்றதான். ஏன்னா சிங்கத்துக்கு மட்டும்தான் அந்த காம்பீரியம்ங்கிறது பிறந்ததுல இருந்து இருக்கும். குட்டி சிங்கமா இருந்தாலும் கிட்டக்க போக பயப்படுவோம். இப்போ சின்ன சின்ன நாயின்னு சொன்னா விளையாடுவோம், கொஞ்சம் பெரிய நாய்னா கிட்டக்க போக பயப்படுவா. அது ஆச்சாரம் தனி, எந்த நாயுமே கிட்டக்க போக வேண்டாங்கிற ஆச்சாரம் வேற. ஆனா விளையாடுறவாளுக்கு அடியேன் சொல்றேன். ஆனா சிங்க குட்டினா குட்டி சிங்கத்துக்கிட்ட போறது கூட எல்லாரும் பயப்படுவா. ஏன்னா சிங்கத்துக்கு தான் அந்த காம்பீரியம்ங்கிறது பிறந்ததுல இருந்தே இருக்குமா. அது போலதான் எங்க குட்டி கண்ணனும் அவதரித்த நாள்ல இருந்தே. அதனாலதான் தேவகி சிங்கம்னா. அவர் தேவகி கிட்ட இருந்ததே 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ, அப்புறம் யசோதேட்ட வந்துட்டார். அந்த தேவகி பெற்றெடுத்த காலத்திலேயே சிங்கம் போல் விளங்கக்கூடியவன். அப்படிப்பட்ட தேவகி சிங்கமே தாலேலோ என்று தாலாட்டு பாடுவதுதான் இந்த 4வது பாசுரம். சங்கின் வலம் புரியும் சேவடி கிண்கிணியும் அங்கை சரி வளையும் நானும் அரை தொடரும் அங்கண் விசும்பில் அமரர்கள் போத்தந்தார் செங்கட்கருமுகிலே தாலேலோ, தேவகி சிங்கமே தாலேலோ. ஆக உனக்காக தேவர்கள் வலம்புரி சங்கு, திருவடிக்கான கிண்கிணி, கையிலே அணிந்து கொள்ளக்கூடிய கைவளை, தோளுக்கான தோள்வளை, கழுத்திலே திருமார்பிலே அணியக்கூடிய அந்த நாண், தங்க நாண், இடுப்புக்கான அரைவடம், அரைஞான் கயிறு, அத்தனையும் அழகான பல இடங்களை உடைய ஸ்வர்க்கத்தைச் சேர்ந்த தேவர்கள் உனக்காக வந்து சமர்ப்பித்திருக்கிறார்கள். தாமரை போல் கண் படைத்தவனே, சிவந்த கண் படைத்த கார்முகிலாக விளங்குபவனே, தேவகி பெற்றெடுத்த சிங்கமே, தாலேலோ தாலேலோ என்பதுதான் பாசுரம். இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம்: ஓ the lion cub of Devaki, oh the reddish-eyed bluish cloud, oh Krishna, see the devas from heaven have brought for you conch, anklets for your feet, bracelets for your hand, armlets for your shoulder, and then golden chain for your chest, finally a waist girdle as well. ஓ கிருஷ்ணா, தாலேலோ தாலேலோ என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரம், கண்ணனுக்கு என்ன எடுத்துக்கொண்டு நாம் தயாராக வேண்டும் என்றால், இத்தனையும் கண்ணனுக்கு அலங்காரம் பண்ணி வச்சு யாராவது கண்ணெச்சில் திருஷ்டி போட்டுட்டா என்ன பண்றது? குட்டி கண்ணனுக்கு திருஷ்டி படாம இருக்கணும் இல்லையா? அதுக்காக ஐம்படை தாலி, அதாவது பஞ்சாயுதங்களும் பொறிக்கப்பட்ட ஒரு தாலி, அதைத்தான் ஐம்படை தாலி என்று தமிழிலே குறிப்பிடுவார்கள். பெருமாள் கையில 5 ஆயுதம் இருக்கிறது அல்லவா? சுதர்சன சக்கரம், பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கு, கௌமோதகி என்ற கதை, நந்தகம் என்ற வாள், ஷார்கம் என்ற வில். இந்த 5ம் ஒரு பதக்கத்திலே பதித்து அதை கண்ணன் கழுத்திலே ஒரு திருவாபரணமாக அணிவிப்பார்களாம். இதை அணிவிச்சுட்டா எதுவும் இந்த துஷ்ட சக்திகள் அதெல்லாம் கிட்டக்க வராது, பாதுகாப்பா இருக்கும். அவரே சர்வேஸ்வரன் தான், பஞ்ச ஆயுதங்களையும் கண்ட்ரோல் பண்ணி இயக்குபவரே அவர் தான். இருந்தாலும் நம்ம பெரியாழ்வார் யசோதைக்கு பொங்கும் பரிவு, யாரும் துஷ்ட சக்திகள் கிட்டக்க வரக்கூடாது, கண்ணெச்சில் படக்கூடாது. அதற்காக
குபேரனே இப்போது கொண்டு வந்து ஐம்படை தாலி சமர்ப்பிக்க போகிறான். அந்த பஞ்சாயுதத்தால் ஆன ஆபரணம் ஐம்படை தாலியை குபேரன் சமர்ப்பிக்க போகிறான். நாமும் நம் இல்லத்திலும் உள்ளத்திலும் நம்மாத்து குட்டி கண்ணனுக்கு ஐம்படை தாலி திருஷ்டிப்படாம ஆபத்து வராம இருப்பதற்காக சமர்ப்பிக்க தயாராவோமா? பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். சங்கின் வதம் புரியும் சேவடிக்கின் கிணியும் அங்கு சரிவளையும் நாணுமறை தொடரும். சங்கின் வலம் புரியும் சேவடிக்கின் கிணியும் அங்கு சரிவளையும் நாணுமறை தொடரும். அங்கண் விஷும்பில் அமரர்கள் போத்தந்தார் செங்கட்கருமுகிலே தாலிலோ தேவகி சிங்கமே தாலேலோ. அங்கண் விஷும்பில் அமரர்கள் போத்தந்தார் செங்கட்கருமுகிலே தாலேலோ தேவகி சிங்கமே தாலேலோ.